கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தை நான் வாழ்த்துகிறேன். இந்த தற்காலத்தில் நடக்கின்ற காரியங்களை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபமாயிற்று. நம்ம ஆண்டவருடைய தவ காலத்தை நாம் தியானிக்கின்ற இந்த காலங்களில் நம்ம பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா காரியங்களும் நடைபெற ஆரம்பித்து விட்டது. அநேக ஊழியக்காரங்க இதை பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா முதல்ல என்ன நடக்கும், மார்க் 13வது அதிகாரத்தில் 7வது வசனத்திலிருந்து கரெக்டாக ஒன்றொன்னா நடந்துக்கிட்டு இருக்கு. மார்க்கு 13வது அதிகாரம் 7வது வசனத்தில் இருந்து அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே நடைபெற்று கொண்டு இருக்கிறது. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேட்பீர்கள். பாருங்கள், இன்றைக்கி நம்ம உலகத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே தெரியல, ஆனால் நியூஸ் பார்க்கும்போது தெரியுது. உலகத்தில் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் எப்படி நடக்குது, அதுக்கப்புறம் ரஷ்யாவுக்கும் இதுக்கும் நடக்குது, உக்ரைனுக்கும் சண்டை நடக்குது. அது மாத்திரம் இல்லை பிரியமானவர்களே, சூடானில் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ள நாட்டில் குழப்பம் நடந்து 1,50,000 பேர் சாகுறாங்க. 1,00,000 வருது, இத்தனை பேர் இறந்துட்டாங்க. இன்னும் உள்நாட்டு குழப்பம் மாறலை, அங்கே இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல அப்படின்னு சொல்லி அந்த வேதனை, பஞ்சம் வரும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னது, பட்டினி வரும்னு ஆண்டவர் சொன்னது, அது இன்னும் அதிகமாகும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதெல்லாம் நடக்குதா? அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன நடக்குதுன்னா வர்த்தக போர் நடக்குதான். தேசங்களுக்கும் போர் யுத்தங்கள் செய்திகளை கேட்பேன்றாரு. அதுக்கு பெரிய ஒரு ஆரம்பமாக வர்த்தக போர். முதல்ல வர்த்தக போரில் ஆரம்பித்து தான் போர் வரும். இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி, நீயா நானா போட்டி. பெரிய ஒரு நாடுகள் தேசம், இவங்க 2 பேர்த்துக்கு இடையில பிரச்சனை, இது ஆரம்பமாகிறது. அப்புறம் சொல்கிறாரு, உலகமெங்கிலும் பூமி அதிர்ச்சி உண்டாகும். ஆமாம், இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோமா, எல்லா இடங்களையும் அதிர்ச்சி. மியான்மரில் பார்த்தோம். இப்பொழுதும் டெய்லி எங்கனாலும் சில இடங்களில் பூகம்பம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. 5 ரிக்டர் அளவில் 5, 5.7, 4ன்னு சொல்லி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது எப்போ 6க்கு மேலே அஃபெக்ட் ஆகுதோ, 6க்கு மேலேனாலே அது பயங்கரம்தான். 7ங்கத்தில் மகா பயங்கரம். அதுதான் போன மியான்மரில் நடந்தது. இப்படி மகா பெரிய அதிர்ச்சி, நில அதிர்ச்சி நடக்கும்ன்றார். பஞ்சம் வரும்ன்றார். சொல்லிட்டு சொல்கிறாரு, பயப்படாதீங்க, இதெல்லாம் ஆரம்பம். இயேசுவின் வருகைக்கு இது ஆரம்பம். அப்போ முடிவு எப்போன்னா, உங்களை கொண்டுட்டு போய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தமாய் கொலை செய்யும்படியாய் அதிகார இடத்துல உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. என் நிமித்தம் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள். உண்மையில் அதுதான் முடிவின் ஆரம்பம். அந்த உலகம் முடிய போகுதுன்றதுக்கு ஆரம்பம் அது. அது மாத்திரம் இல்லை, நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லி அநேகர் வருவாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்க என்ன செய்வாங்களாம், முடிந்தால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பார்கள். எப்படின்னா அற்புத அடையாளங்களை செய்வார்கள். ஜாக்கிரதையாக இருங்கள். இது எப்படி பிரியமானவர்களே, அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் வெகு சிலர்ன்ற வார்த்தையின்படி இந்த வெகு சிலரையும் வஞ்சிக்கும்படியாய், சாதாரணவங்களெல்லாம் ஈஸியாக அட்டாக் பண்ணிடுவான், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்க முடியாது. ஆனால் அவர்களையும் வஞ்சிக்கும்படியாய் நானே கிறிஸ்து என்று சொல்லி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வானாம். என் நிமித்தமாய் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள், கொலை செய்யப்படுவீர்கள் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு தேவன் நம்மளோடு பேசுகின்ற வார்த்தை, முடிவு பரியந்தம் நாம் நிலை நிற்க வேண்டும். அப்போத்தான் நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு பலன். ஏதோ நம்ம ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், ஆண்டவர் அறிஞ்சிட்டோம், பைபிள் படிச்சிட்டோம் அல்ல. முடிவு பரியந்தம். இந்த ரட்சிப்பு என்பதை ஆண்டவர் வருகை மட்டும், நம்மளுடைய மரணம் தாமதித்தால் ஆண்டவருடைய வருகை எப்பொழுது இருக்கோ அது இன்ன விதமாய் வரும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, பிதா ஒருவரை தவிர தேவ தூதர்களும் இதை அறியார்கள். ஏன், குமாரன் கூட அறியான். யாருக்கும் தெரியாது, பிதாவுக்கு மட்டும்தான் அந்த ரகசியம் தெரியும், எப்பொழுது ஆண்டவரோட வருகை இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போது இந்த வருகைக்கு நாம் தகுதிப்பட வேண்டுமென்றால்
பயத்துடனும் நடுக்கத்துடனும் நாம் கர்த்தரை சேவிக்க வேண்டும். நம் ரட்சிப்பு நிறைவேறும்படியாய் கர்த்தருடைய சத்தத்தின்படி நாம் அவருடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தம் செய்ய வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நாம் பலப்பட்டு உறுதியாக நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்கள் பிரியமானவர்களே, இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கு, இவ்வளோ பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. விழுந்து விடாதபடி கிறிஸ்து என்று சொல்கிறவன் தான் விழுந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையாக நிற்க கடவுள்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போது இல்லை நான் பரலோகம்லாம் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமாக, விசுவாசம் வேணும், ஆனால் கிரியை இருக்கணும்ல. விசுவாசம் இல்லாத கிரியை ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. அப்போ விசுவாசம் இருக்கணும், கிரியை இருக்கணும். அப்போ நாம் விசுவாசித்து தேவனுடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் பெரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். இதுதான் முக்கியம். அவர் சொல்கிறார், பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் வரைக்கும் நான் வரமாட்டேன்றார். ஏன்னா யாருனாலும் வந்து சொல்லிடுவாங்கள்ல, எங்களுக்கு தெரியாதுப்பா, ஏசுன்னா யாருன்னெலாம் தெரியாது, அவர் எப்போ வருவார், இதை பற்றி யாருமே எங்களுக்கு சொல்லலையேன்னு சொல்லிடுவாங்கள்ல. எத்தனையோ இடங்கள் இருக்கிறது பிரியமானவர்களே. அதான் சொல்கிறார், மனுஷகுமாரன் வருவதற்கு முன்பாக நீங்கள் எல்லா இடங்களையும் உங்களால் சுற்றி போக முடியாது, நீங்கள் போங்கன்னு சொல்லி தான் அனுப்புகிறார். போங்க, எல்லாருக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறார் அவர். நான் மனுஷகுமாரன் வரும் வரையிலும் உலகமெங்கிலும் உள்ள இடத்துல போய் நீங்கள் சொல்லி அறிவிக்கிறதுக்கு முடியாதுன்றார். அவ்வளோ இடம் இருக்குது. அதான் சொல்கிறாரு, அறுவடையோ மிகுதி, ஆட்களோ குறையும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள் என்று பரலோகத்துக்கு போய்விடுவோன்ற நிச்சயத்தோடு இருக்கிற நாம் இன்றைக்கு அந்த நிச்சயத்துக்குள் மற்றவர்களை நடத்தும்படியாய் நாம் நம்மை ஒப்பு கொடுத்து இருக்கிறோமா? சற்று நாம் நம்மை நிதானிப்போம். ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாயிற்று. ஏன்னா அவர் சொல்கிறார், முற்றுமுடிய நிலை நிற்பவனே. அவருடைய சத்தியத்தின்படி முழுவதுமாய் நாம் கீழ்ப்படிந்திருக்கும் போது தான் நமக்கு ரட்சிப்பு. அதான் சொல்கிறாரு, முடிவு மற்றும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ நம்மளுடைய ரட்சிப்பு, நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நாம் தேவனுடைய வருகை மட்டும் அல்லது நம்முடைய மரணம் மட்டும் நாம் அதில் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் வருகையில் நாம் கைவிடப்படாதபடிக்கு அவரோட ராஜ்யத்துக்குள்ளே நம்ம போவோம் பிரியமானவர்களே. இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு, உங்களோடு, என்னோடு பேசுகிறார். முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்றது அல்ல, அந்த ரட்சிப்பை நாம் இறுதி வரை காத்து கொள்வதற்கு நம்மை நாம் ஜாக்கிரதையாக, நம்மை நாம் அர்ப்பணித்து ஜாக்கிரதை உள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார். ஒப்பு கொடுப்போமா?